முருங்கைக்கீரை பூரியும் பிளாக் சன்னா மசாலாவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். பொண்ணோட ஃபேவரட் காம்போ. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி எடுத்துகிட்டு பச்சை மிளகாய் 1 சேர்த்து மிக்ஸியில் லைஸாக அரைச்சிக்கோங்க. கோதுமை 1 ஸ்பூன் ரவை, ஓமம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரியை சுட்டு எடுத்துக்கலாம். சன்னா நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு சன்னாவை போட்டு டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுட்டு குக்கரில் மூடி வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ஊறிடும். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சன்னாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் எடுத்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரில் 2 விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கஷ்மீரி மெத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரையை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.